இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 8ஆம் வாரம் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 20-29 முடிய. அவர்களுடைய அநீதியான செயல்கள் அவருக்கு மறைவாய் இருப்பதில்லை. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நல்லவர், அவர் தம் படைப்புகளை அறிவார். அவற்றை அவர் விட்டுவிடவில்லை, கைவிடவும் இல்லை. மாறாக பாதுகாத்தார். மனிதர் செய்யும் தர்மங்கள் அவருக்கு கணையாழி போல் திகழ்கின்றன. அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார். அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்களின் தலைமேல் பொழிவார். இருப்பினும் மனம் மருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்கிறார். நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கின்றார். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள். அவர் திருமுன் வேண்டுங்கள், குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள். உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள், அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள். அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்துவிடுங்கள். வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர். ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரே பாடுவர்? உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை. உடல் நலத்துடன் உயிர் வாழ்வோரே அவரை போற்றுகின்றனர். ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரியது! அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது! ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 32. பல்லவி. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயல்களை எண்ணவில்லையோ, அவரது மனதில் வஞ்சகம் இல்லையோ, அவர் பேறு பெற்றவர். பல்லவி. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயல்களை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். பல்லவி. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. பல்லவி. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீரே எனக்கு புகலிடம், இன்னலிலிருந்து என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். பல்லவி. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல
என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 17 27 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். நிலை வாழ்வும் செல்வமும். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இளைஞர் ஒருவர் இருந்தார். அவருக்கு தன்னுடைய வாழ்வில் பணத்திற்கு என்ன இடம் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள நீண்ட நாள் ஆசை. ஒரு நாள் அந்த இளைஞன் அறிஞர் ஒருவரை சந்தித்து, மனித வாழ்வில் பணத்துக்கு என்ன இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். பணத்துக்கு நீங்கள் 2 இடங்களை கொடுக்க வேண்டும். பணம் சம்பாதிக்கும் உத்திகளை அறிய மூளையில் இடம் கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுகிற வேலையை இதயத்திடம் விட்டுவிட வேண்டும். ஈட்டுவது மூளையின் வேலை, கொடுப்பது இதயத்தின் வேலை. அவ்வளவுதான் என்றார் அந்த அறிஞர். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் இவை! பல நேரங்களில் மூளையின் வேலையான பணத்தை சம்பாதிப்பது எப்படி என்பதை நன்கு அறிந்திருக்கின்ற நாம், இதயத்தின் வேலையான பணத்தை பிறருக்கு கொடுத்து உதவுகிற வேலையை வசதியாய் மறந்துவிடுகின்றோம். இத்தகைய சூழ்நிலையில் நாம் ஈட்டிய பணத்தை பிறருக்கு கொடுத்து உதவுவதன் மூலம் எப்படி நிலைவாழ்வை உரிமையாக்கலாம் என்பதை இறைவார்த்தை எடுத்து சொல்கிறது. நாம் அதை சிந்தித்து பார்ப்போம். நற்செய்தியில் இயேசு எருசலேம் நோக்கி சென்று கொண்டிருக்கும்போது அவரை வந்து சந்தித்த செல்வந்தர் ஒருவர், நல்ல போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இங்கு அந்த செல்வந்தர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் கவனத்திற்கு உரியதாக இருக்கின்றது.
அவர் இயேசுவை பார்த்து, நல்ல போதகரே என்கிறார். யூத ரபிக்கள் யாரும் தங்களை நல்லவர் என பிறர் அழைப்பதை விரும்புவதில்லை. கடவுள் ஒருவர்தான் நல்லவர் என்பது அவர்களுடைய எண்ணம். இயேசுவும் தன்னிடம் வந்த செல்வந்தர் அவரை நல்லவர் என்று சொன்னபோது, கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே என்கிறார். இயேசு இப்படி சொல்வதால் அவர் கெட்டவர் என்று ஆகிவிடாது. கடவுள் ஒருவரே நல்லவர் என்பதை நிரூபிப்பதற்காக அப்படி சொல்கிறார். செல்வந்தர் இயேசுவை நல்லவர் என்று புகழ்ந்து அவருடைய கவனத்தை ஈர்க்க நினைத்தார். ஆனால் இயேசுவோ அதற்கு மசியாமல், நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள உமக்கு கட்டளைகள் தெரியுமல்லவா என்கிறார். இயேசு அந்த செல்வந்தரிடம், உமக்கு கட்டளைகள் தெரியுமல்லவா என்று சொல்லிவிட்டு மோசேயின் கட்டளைகளை எடுத்து சொன்னபோது, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்கிறார். இவர் இயேசுவிடம் சொன்ன வார்த்தைகள் உண்மைதானா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர் செல்வந்தர் என்றும் இவரிடம் ஏராளமான சொத்து இருந்தது என்றும் நற்செய்தி வாசகம் எடுத்து கூறுகிறது. இப்படிப்பட்டவர் மோசேயின் கட்டளைகளுள் ஒன்றான வஞ்சித்து பறிக்காதே என்ற கட்டளையை அவருடைய இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளதாக சொல்கிறார். பிறருடைய உடைமையை வஞ்சித்து பறிக்காத ஒருவரிடம் எப்படி ஏராளமான சொத்து வந்தது என்று தெரியவில்லை. ஏராளமான சொத்து வைத்திருக்கின்ற ஒருவர் எப்படி பிறரை வஞ்சித்து பறிக்காமல் இருந்திருப்பார் என்பதுதான் முரணாக இருக்கிறது. இது மக்கள் பார்வைக்கு தன்னை நேர்மையாளர் என்றும் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் என்றும் காட்டிக்கொள்வதாக இருக்கிறது. செல்வந்தர் வெளி தோற்றத்திற்கு தான் கட்டளைகளை கடைபிடிப்பதாக சொல்கிறார் என்பதை அறிந்த இயேசு அவருக்கு இன்னொரு வாய்ப்பு தருகிறார். அதாவது அவரிடம் உள்ளதை விற்று ஏழைகளுக்கு தர சொல்கிறார். ஆனால் அவர் பணத்தின் மீது அளவு கடந்த பற்று கொண்டிருந்ததால் அவரால் அவரிடமிருந்த பணத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க முடியாதவாறு இருக்கிறார். இவ்வாறு அவரிடம் இருந்த பணமே அவர் நிலைவாழ்வை பெற மிகப்பெரிய தடையாய் அமைந்து விடுகிறது. தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய மடலில் கூறுவார், பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் காரணம் என்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசுவிட வந்த செல்வந்தரிடம் இருந்த பொருளாசை, பணத்தாசை அவர் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள மிக பெரிய தடையாய் அமைந்து விடுகிறது. இந்த நிலையில் நாம் யாரின் மீது அல்லது எதன் மீது பற்று கொண்டு வாழ்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. பணம் மெத்தையை வாங்கித் தரலாம், தூக்கத்தை வாங்கித்தர முடியாது என்பார்கள். இது உண்மை. ஆகையால் நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து வாழ்வோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.